வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கட்டுரைக்கான தலைப்பு நல்ல குடிமகனின் பண்புகள் என்ற தலைப்பில் சிறு கட்டுரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கும் வளமான எதிர்காலத்துக்கும் நல்ல குடிமக்கள் அவசியம். நல்ல குடிமகன் என்பது தமது உரிமைகளை மட்டுமல்லாது கடமைகளையும் உணர்ந்து நடக்கும் மனிதர்களை குறிக்கும். அவர் சமூக நலனை முன்னிறுத்தி செயற்படுவார். முதலில் நல்ல குடிமகன் சட்டங்களை கடைபிடிப்பார். நாட்டின் சட்டங்களை மதித்து ஒழுங்காக வாழ்வது அவரின் முக்கிய கடமையாகும். போக்குவரத்து விதிகள் முதல் சமூக ஒழுங்குகள் வரை அனைத்தையும் பின்பற்றுவார். இதன் மூலம் சமூகத்தில் அமைதி நிலைப்படுத்தப்படும். அடுத்து, நல்ல குடிமகன் பொறுப்புணர்வு கொண்டவராக இருப்பார். வாக்குரிமை சரியாக பயன்படுத்துவார். வரிகளை முறையாக செலுத்துவார் போன்ற கடமைகளை அவர் உணர்ந்து நிறைவேற்றுவார். இவை நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றது. மேலும் நல்ல குடிமகன் பிறரிடம் அன்பும் மரியாதையும் காட்டுவார். மதம், மொழி போன்ற வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் சமமாக பார்க்கும் மனப்பான்மை அவருக்கு இருக்கும். இதனால் ஒற்றுமை வளர்ந்து சமுதாயம் உறுதியாகும். இதேபோல் சுற்றுச்சூழலை காப்பது நல்ல குடிமகனின் முக்கிய பொறுப்பாகும். மரங்கள் நாட்டுதல், கழிவுகளை முறையாக அகற்றுதல், நீர் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல் போன்ற செயல்கள் மூலம் இயற்கையை பாதுகாக்க முடியும். இறுதியாக, நல்ல குடிமகன் சமூக சேவைகளில் ஈடுபடுவார். ஏழை எளியவர்களுக்கு உதவுதல், கல்வியை ஊக்குவித்தல், சமூக நலத்திட்டங்களில் பங்கேற்பது போன்ற செயல்களில் அவரை ஒரு முன்மாதிரியாக மாற்றும். முடிவாக, நல்ல குடிமகன் பண்புகள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாகும். ஒவ்வொருவரும் நல்ல முயற்சி செய்தால் நமது நாடு வளமாகவும் ஒற்றுமையாகவும் கொண்டதாக மாறும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.